morning students. So today we are going to see the history second lesson, the conclusion part. Political developments in South America, Mayas and Aztecs. ஸோ இதில் சவுத் அமெரிக்காவில் என்னெல்லாம் நடந்தது அந்த வேர்ல்டு வார் 1 பீரியடில் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மாயாஸ் அண்ட் அல்டெக்ஸ் பிஃபோர் தி யூரோப்பியன் discovery of America, 3 centers of civilization existed there in Mexico, in Central America and in Peru in South America. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் வந்து அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு இடத்த இருக்கிறத அவங்க டிஸ்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி, டிஸ்கவர் அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, இங்கே டிஸ்கவர் இன்வென்ட்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இன்வென்ட்னா உலகத்தில் இல்லாத பொருளை கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் இன்வென்ட். இப்போ மிக்சி கிரைண்டர், கம்ப்யூட்டர், எக்ஸட்ராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இந்த மாதிரி ஒரு பொருள் இல்லை கண்டுபிடிச்சாங்க, அது இன்வென்ட். டிஸ்கவரி அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஒன்றுத்தை இவங்க தேடி கண்டுபிடிக்கிறதோ இல்லை ஆர்கியாலஜி மூலியமா கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் டிஸ்கவரி. ஸோ ஏற்கனவே அமெரிக்கான்ற ஒரு ஒன்று அங்கே இருந்தது, அதை வந்து யூரோப்பியன் கண்ணுக்கு படாததுக்கு முன்னாடி, அவங்க அதை பிடிக்காததுக்கு முன்னாடி அமெரிக்காவில் 3 சிவிலைசேஷன் சென்டர்ஸ் இருந்தது. சிவிலைசேஷன் சென்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம சிட்டி மாதிரி ஒரு பெரிய ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி அமைச்சிருக்கக்கூடிய சிட்டிஸை வந்து சிவிலைஸ்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 3 சிவிலைசேஷன் சென்டர்ஸ் அங்கே இருந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்கா, மெக்சிகோ அப்படிங்கிற இடத்துல, சவுத் அமெரிக்காவில் பேரு அப்படிங்கிற ஒரு இடத்துல. த மாயா, the Inca and the Aztec civilization was highly advanced. ஸோ இந்த 3 சிவிலைசேஷன் சென்டர்ஸ் சொன்னாங்க இல்லைங்களா, அதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது வந்து மாயா, இன்கா, ஆல்டெக்ஸ். ஸோ இந்த 3 இடம். தேர் வேர் செவரல் ஸ்டேட்ஸ் இன் ஈச் ஆஃப் தீஸ் ஏரியாஸ் ஆஃப் சிவிலைசேஷன். இந்த ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ், இப்போ மாயா சிவிலைசேஷனா அதுக்குள்ளே இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ் இருந்தது, இன்கானா அதில் நிறைய ஸ்டேட்ஸ் இருந்தது. வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் கவர்மெண்ட்ஸ் எக்ஸிஸ்டட். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இந்த ஒவ்வொரு சிவிலைசேஷன்லையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி இருந்தது, பிளான்டா இருந்தது எல்லாமே. அரௌண்ட் தி 11th century large cities formed into a league of Mayapan. 11th centuryல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப், ஒரு அசோசியேஷன் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இங்க லீக் அப்படின்றது ஒரு அசோசியேஷன் மாதிரி ஒரு குரூப், அதுதான். ஸோ லீக் ஆஃப் மாயப்பன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஃபார்ம் பண்றாங்க, ஒரு அசோசியேஷன், அதாவது லீகை வந்து ஃபார்ம் பண்றாங்க. சென்டர் ஆஃப் மாயா சிவிலைசேஷன் ஆஃப் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், இந்தியன்ஸ். ஸோ இதில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, மாயா ஒரு இதில் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருந்தாங்க, அமெரிக்கன்ஸ், இந்தியன்ஸ் வந்து இந்த லீக் ஆஃப் மாயப்பனில் இருக்காங்க. ஃபார் ஓவர் 100 years த லீக் ஆஃப் மாயப்பன் லாஸ்டட். ஸோ ஒரு 100 வருஷம் இந்த லீக் ஆஃப் மாயப்பன் அப்படின்றது எக்ஸிஸ்டிங்கில் இருந்தது, அப்புறம் அது இல்லாமல் போயிடுச்சு. த மாயப்பன் வாஸ் டெஸ்ட்ராய்ட் டுவர்ட்ஸ் தி க்ளோஸ் ஆஃப் 12th century. அதர் சிட்டிஸ் கண்டினியூட். ஸோ இந்த மாயப்பன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இல்லாமல் போயிட்டாலும் கூட மற்ற சிட்டிஸ் எல்லாம் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருந்தது. Aztecs from Mexico conquered the Maya country in the 14th century and founded their capital city of Tenochtitlan. ஸோ இங்கே அல்டெக் அப்படிங்கிற அந்த கண்ட்ரிலேருந்து என்ன பண்ணுறாங்க, மெக்சிகோவில் இருக்கக்கூடிய அல்டெக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாயா கண்ட்ரியை வந்து கான்குவயர் பண்ணுறாங்க. கான்குவயர்னா இந்த போர் மூலியமாக அவங்கள தன்னோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறது இல்லையா. ஸோ அது மாதிரி அந்த மாயா அப்படிங்கிற கண்ட்ரியை அல்டெக்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரி வந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ 14th centuryல அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்துட்டு இவங்களுடைய கேபிட்டல் இப்போ எங்கே மாற்றுறாங்க அப்படின்னா, டெக்னோச்சிட்லான் அப்படிங்கிற இடத்த சிட்டியை வந்து அவங்களுடைய கேபிட்டலாக பண்ணிடுறாங்க. யார்? அல்டெக்ஸ், மெக்சிகோவில் இருக்கக்கூடிய அல்டெக்ஸ். ஃபார் நியர்லி 200 years the Aztecs ruled their empire. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் இந்த அல்டெக்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த மாயா அப்படிங்கிற கண்ட்ரியை வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. இந்த 16th century. ஸோ இப்போ 16th century வந்துருச்சு. அவங்க நம்ம 12th centuryல பார்த்தோம், இப்போ 16th century வருது. ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்க. 11th century வரும், அடுத்து 12th century வருது, தென் 14th century வருது, இப்போ 16th century வருது. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், செஞ்சுரின்னு சொல்லும் போது இப்போ 16th centuryனா 1600ல வராது, அதுக்கு முந்தின வருஷம் தான் வரும், அதுக்கு முந்தின நம்பர் தான் வரும். இப்போ 16 போது பாருங்க 1519 வருதுங்க இல்லையா. அப்போ 16th centuryன்றது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ல போட்டுட்டு தான் வரணும். 15ஸ்ல வரக்கூடியது 16th century. 17th century அப்படின்னா 1600ல ஆரம்பிக்கிறதெல்லாம் 17th century. ஸோ அந்த மாதிரி. When the Aztecs were at the height of their powers, the whole empire collapsed before a handful of adventurers led by Spaniard named Herman Cots. ஸோ இப்போ 16th centuryல இவங்க கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் மாயா கண்ட்ரியை வந்து இந்த ஆல்டெக்ஸ் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்களா. ஸோ இவங்களுடைய பவர் வந்து ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்கு, ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக தான் இவங்க இருக்காங்க. அப்போன்னு பார்த்து என்ன ஆகுதுன்னா, அவங்களோட மொத்த
ராஜாங்கமும் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுது. யார்கிட்ட கொலாப்ஸ் ஆகுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பானியர்டுன்றது ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவங்க இல்லையா. ஸோ ஸ்பானியார்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் பேர் என்னன்னா ஹெர்னன் காட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தருடைய போர் செஞ்சு அவங்க வந்து கன்குயர் பண்ணும்போது இந்த அல்டெக்ஸ் அப்படிங்கிற பவர் வந்து சுத்தமாக வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. மெக்சிகன் சிவிலைசேஷன் கொலாப்ஸ். ஸோ இந்த அல்டெக்ஸை மெக்சிகோ நாட்டை சார்ந்தவங்க தானே. ஸோ அந்த சிவிலைசேஷன், அவங்களுடைய அந்த சிவிலைசேஷன் ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. வித் இட் த கிரேட் சிட்டி ஆஃப் டெக்னோச்டிட்லன் ஆல்சோ பெரிஷ்ட். ஸோ இவங்க கேபிட்டல் வந்து டிட்லன் இல்லையா. ஸோ அந்த சிட்டியும் என்ன ஆயிடுச்சு, இப்போ அதுவுமே முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் வேர்ஸ்ட் ஜீனோசைடு. ஸோ உலகத்தினுடைய ரொம்ப மோசமான ஒரு ஜீனோசைடை வந்து இவங்களுடைய அட்வென்ச்சர் வந்து இருந்தது. யாரு, ஸ்பெயின்லேருந்து இவங்க மேலே படையெடுத்து வந்தாங்க இல்லையா. ஸோ அதில் ஏற்படக்கூடிய அந்த மரணங்கள் வந்து ரொம்ப மோசமான, உலகத்தினுடைய மிக மோசமான இதாக இருந்தது இது ஜீனோசைடு அப்படின்றது என்னன்னா, கூட்டமாக மக்களை கொள்ளுவோம். இப்போ போர் நடக்குது, அப்போ கூட்டமாக மக்களை கொள்வாங்க இல்லையா, தட் இஸ் ஜீனோசைட். அதாவது கூட்டமாக மக்களை கொள்றது ஜீனோசைட் சொல்கிறோம். ஸோ இது உலகத்தினுடைய மிக மோசமான ஒரு ஜீனோசைடாக வந்து இந்த ஸ்பெயின் நாட்டுக்காரங்க ஆல்டெக்ஸை வந்து கான்குயர் பண்ணும்போது நடந்த ஒரு விஷயம். த அதர் ஃபேமஸ் கான்குவிஸ்டேட்டர்ஸ், அதாவது கான்குவிஸ்டேட்டர்ஸ்ன்றது இங்கே கான்குயர்னா மற்ற நாட்டை வந்து சிறை பிடிப்பாங்க, தட் இஸ் கான்குயர்டு, அவங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வரவங்க. வாஸ் ஆல்சோ அ ஸ்பானியர்ட் பை நேம் ஃப்ரான்சிஸ்கோ பிசாரோ. ஸோ இன்னொருத்தர், இப்போ ஏற்கனவே நம்ம ஸ்பெயின் நாட்டை சார்ந்த ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, அவர் பேர் வந்து ஹெர்னன் கார்டஸ். அவர் மட்டும் இல்லாமல் இவரும் கூட ஃப்ரான்சிஸ்கோ பிசாரோ அப்படிங்கிறவர் இன்னொரு கான்குரர் தான். ஹூ லெட் தி கான்குவெஸ்ட் ஆஃப் தி இன்கன் எம்பையர். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்கன் எம்பையர், இன்கா அப்படின்னு நம்ம படித்தோம். அதாவது 3 சிவிலைசேஷன் இருக்குது, மாயா, இன்கா, ஆல்டெக்ஸ் சொல்கிறோம். ஆல்டெக்ஸ் தான் வந்து மாயா வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இப்போ இன்கான்றது இன்னொன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த இன்கன் எம்பையரை யார் போய் தாக்குறாங்க, யார் போய் அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரான்சிஸ்கோ பிசாரோ அப்படிங்கிற அவர் போயிட்டு அதை வந்து கான்குயர் பண்றாரு. லேட்டர் த ஸ்பானியர்ட்ஸ் மேட் பெரு அ பார்ட் ஆஃப் தேர் டொமினியன்ஸ். ஸோ இப்போ ஸ்பானியர்ட்ஸ் என்ன பண்ணாங்க, பெரு அப்படிங்கிற அந்த ஒரு பிளேஸை வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குன்னு படித்தோம் இல்லையா. ஸோ அந்த பெரு அப்படிங்கிற ஒரு பிளேஸை வந்து இவங்களுடைய டாமினேஷனில் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. யார், ஃப்ரான்சிஸ்கோ ஸ்பானியர்ட்ஸ். இந்த 2 பேருமே ஸ்பானியர்ட்ஸ் தான். ஃப்ரான்சிஸ்கோ பிசாரோவும் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர் தான், ஹெர்னன் கார்டஸும் ஸ்பெயின் நாட்டை. ஸோ இந்த 2 ஸ்பெயின் நாட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பேரு அப்படிங்கிறத அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. இங்கே ஆல்டெக்ஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா, அது ஒரு மிலிட்ரி நேஷன், மிலிட்ரியுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு நேஷன் தான் வந்து ஆல்டெக் அப்படின்னு சொல்கிறோம். தி ஹேட் மிலிட்ரி காலனிஸ், கேரிசன்ஸ்னால் அவங்க மிலிட்ரி பீப்புள்ஸ் இருந்து தங்கி இருக்கக்கூடிய இடம், அந்த எல்லாமே வச்சிருக்கக்கூடிய இடம், அது கேரிஷன் சொல்கிறோம். ஸோ காலனிஸ் இருந்தது, நெட்வொர்க் ஆஃப் மிலிட்ரி ரோட்ஸ் இருந்தது. அது அவங்க நேஷன், அந்த கண்ட்ரி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி மிலிட்ரியோட இது கண்ட்ரோலே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். தெர் ஆர் அவுட்வர்ட் செக்யூரிட்டி அண்ட் பீஸ் இன் தி எம்பையர். ஸோ எம்பையர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இருந்தது, அமைதி இருந்தது, எல்லாமே இருந்தது. பட் பீப்புள் வர் ரூத்லெஸ்லி அப்ரஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலையில தான் வந்து அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. எக்ஸ்ப்ளாய்டட்னா அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சுக்கிறது, தட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டட். அப்ரஸ்ட்னா ரொம்ப அடிமை மாதிரி அப்படியே இது பண்ணி வைக்கிறது, தட் இஸ் அப்ரஸ்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு நாடு தான் வந்து ஆல்டெக். பை தி லேட் 18th century, ஸோ 16th centuryக்கு அப்புறம் இப்போ 18th century வருது பாருங்க. டிமாண்ட் ஃபார் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்டானமி அண்ட் எக்கனாமிக் செல்ஃப் டிட்டர்மினேஷன் வாஸ் ஆர்டிகுலேட்டட் த்ரூ அவுட் லாட்டின் அமெரிக்கா. ஸோ இந்த லாட்டின் அமெரிக்காவில் இப்போ என்ன நடக்குது, 18th centuryல என்ன நடக்குதுன்னா, அரசியல் சார்ந்த ஒரு ஃப்ரீடம் தேவைப்படுது, அது ஒரு தேவை ஏற்பட்டுருச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்டானமி அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா என்னோட நாட்டை நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி, அதாவது எல்லா கணக்கு வழக்குகள் எல்லாமே வரக்கூடியது அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஆட்சியெல்லாம் சொல்லுவோம், தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு சொல்லி பார்க்கும்போது அட்டானமின்றது நமக்கு நம்மளே செஞ்சுக்கிறது. இப்போ யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டானமி யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, அவங்களோட சிலபஸ், அவங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாமே அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. ஸோ தட் இஸ் அட்டானமி. சுயமாக இருக்கிறது, தட் இஸ் அட்டானமி. எக்கனாமிக் செல்ஃப் டிட்டர்மினேஷன், எக்கனாமிக்னும் போது நம்ம ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ தன்னுடைய தன்னுடைய இதை வந்து ஃபுல்லாக செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி ஃபைனான்ஷியலி வந்து நம்ம ஃபிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே லாட்டின் அமெரிக்கா ஃபுல்லாக இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது இப்போது 18th centuryல. தேர் வேர் பிளட்டி கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன்
Haitian slaves, colonists, the armies of the British and French colonials. ஸோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இப்போ பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் வேணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்டானமி வேணும், எக்கனாமிக் செல்ஃப் டிட்டர்மினேஷன் வேணும், இதுக்கெல்லாம் வந்து இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க லாட்டின் அமெரிக்காவில் இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா பிளட்டி கான்ஃப்ளிக்ஸ், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும்போது ரொம்ப மோசமான, இங்கே பிளட்டின்னும் போது ரொம்ப மோசமான ரொம்ப கஷ்டமான ஒரு இதை தான் வந்து பிளட்டி கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் யாருக்கு இந்த சண்டை நடக்குது இந்த லாட்டின் அமெரிக்காவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டியன் ஸ்லேவ்ஸ், ஹைட்டி அப்படிங்கிற இடத்த சார்ந்த ஸ்லேவ்ஸ், அடிமைகள், அவங்களுக்கு. காலனிஸ்ட் அப்படின்றது யாருன்னா இப்போ நம்மளுடைய இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க தான் காலனிஸ்ட். மற்ற கண்ட்ரீஸ் மேலே பவர்ஸை காட்டுறவங்க காலனிஸ்ட். ஸோ அவங்களுக்கு பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த ஆர்மி பீப்புளுக்கு, அப்புறம் பிரெஞ்சு நாட்டை சார்ந்த காலனைசர்ஸ்க்கு, பிரெஞ்சில் இருந்து காலனைசர்ஸ் வந்தாங்களே, ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ சண்டைகள் நடந்துகிட்டே இருக்கு லாட்டின் அமெரிக்காவில். தீஸ் ஸ்ட்ரகிள்ஸ் லெட் பை Toussaint L'Ouverture during 1791-1804 ended in the Haitian people's independence from the colonial country of the France. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம், இந்த சண்டை எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, இதை யாரை லீட் பண்ணுறாங்க அப்படின்னா டவுசெயின்ட் அப்படிங்கிறவர் வந்து இதை லீட் பண்ணுறாரு. இவருடைய தலைமையில் எல்லாமே நடக்குது. ஸோ இப்போ இதோடைய முடிவு என்ன ஆச்சு அப்படின்னா, ஹைட்டியன் பீப்புள் இருக்காங்களே, இப்போ ஹைட்டியன் ஸ்லேவ்ஸ் அங்கே இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய அந்த ஹைட்டியன் பீப்புளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு. யார்கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு, சுதந்திரம் கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுடைய கலோனியல் பவர் இருக்கு இல்லையா, ஸோ ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு. Haiti thus became the first Caribbean country to throw off slavery and French colonial control. So உலகத்திலே முதல்ல கரீபியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கண்ட்ரி எதுனா ஹைட்டி அப்படிங்கிற கண்ட்ரி தான் வந்து அந்த அடிமைத்தனத்தை எடுத்து போட்ட ஒரு கண்ட்ரி. அண்ட் ஃப்ரெஞ்ச் காலோனியல் கண்ட்ரோல்லேருந்து வெளிவந்து இண்டிபெண்ட்டாக வாழ்ந்த ஒரு கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டி தான். இது வந்து ஒன் வேர்ட்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கரீபியன் கண்ட்ரி டு த்ரோ ஆஃப் ஸ்லேவரி அண்ட் ஃப்ரெஞ்ச் காலோனியல் கண்ட்ரி யாருன்னா ஹைட்டி. இம்பேக்ட் ஆர் நெப்போலியன் இன்வேஷன் ஆஃப் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல். ஸோ ஸ்பெயின் போர்ச்சுகலில் நெப்போலியனுடைய இன்வேஷன் அப்படின்னா வந்து பிடிச்சு வச்சுக்கிறது, தட் இஸ் இன்வேஷன். அவங்க போர் செஞ்சு பிடிச்சிப்பாங்க இல்லையா, ஸோ தட் இஸ் இன்வேஷன். ஸோ ஸ்பெயின்லேயும் போர்ச்சுகல்லும் இந்த நெப்போலியன் வந்து அவங்க மேலே ஆட்சி செஞ்சதுனால என்னெல்லாம் இம்பேக்ட் ஏற்பட்டுச்சு, என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, அதுதான் இந்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். த அமெரிக்கன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்ஸ் ப்ரொவைட் இன்ஸ்பிரேஷன் டு தி லாட்டின் அமெரிக்கன். ஸோ அமெரிக்கா நாட்டிலையும் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்குள்ளேயும் நடந்த அந்த ரெவல்யூஷன்ஸ், போராட்டங்கள், தன்னுடைய இதுக்காக போராடினது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாட்டின் அமெரிக்கன் மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அவங்கள மாதிரி நம்மளும் வந்து நம்மளுடைய எதிர்ப்பு தெரிவிக்கணும், நம்மள அந்த இண்டிபெண்டன்ஸுக்காக போராடணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அந்த ரெவல்யூஷனான விஷயங்கள் வந்து இவங்களுடைய மனசுக்கு தோணுனது. த நெப்போலியன் இன்வேஷன் ஆஃப் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் இன் 1808 quickened the process of liberation struggle in South America. ஸோ நெப்போலியன் வந்து ஸ்பெயின் போர்ச்சுகல்ஸ்லாம் இன்வைட் பண்ணும்போது 1808 என்னாச்சு, இந்த லிபரேஷன்னா எங்கள் ஃப்ரீடம். ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து இன்னும் வேகம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு எங்கள் சவுத் அமெரிக்காவில். ஆல்ரெடி த ஸ்பிரிட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வாஸ் க்ரோயிங் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் சைமன் பொலிவர் கால்ட் எல் லிபரேட்டர், த லிபரேட்டர். ஸோ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த நெப்போலியன் ஸ்பெயின் போர்ச்சுகல்லாம் பிடிக்கிறதுக்கு இன்வேஷனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற ஸ்பிரிட் வந்து மக்களுக்குள்ள வளர்ந்துட்டு இருந்தது. யாருடைய லீடர்ஷிப்லன்னு பார்த்தீங்கன்னா சைமனுடைய லீடர்ஷிப்ல இது நடந்துட்டு இருந்தது. இவர் சைமன் பொலிவியரை எப்படி கூப்பிடுவாங்கன்னா எல் லிபரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லிபரேஷன்னா ஃப்ரீடம், அது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கேஸ் ஆஃப் பிரேசில், the Portuguese royal family in the context of conquest of Portugal by Napoleon fled from Lisbon and thereby assisted the transition of Brazil from colony to independent nation. So Brazil பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல, இந்த பிரேசிலை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா, போர்ச்சுகீஸ்ல இருந்தக்கூடிய ராயல் ஃபேமிலி வந்து கான்குவெஸ்ட் பண்றாங்க. யாரும் போர்ச்சுகல்ல வந்து இந்த நெப்போலியன் வந்து கான்குவெஸ்ட் அது பிடிக்க இது பண்றாரு இல்லையா. ஸோ அவங்களுடைய கண்ட்ரோல் எடுக்க வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, லிஸ்பன் அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க வந்து போயிடுறாங்க, கிளம்பிடுறாங்க. போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருந்துகிட்டே இந்த பிரேசில் மக்களுக்கு எப்படி இண்டிபெண்டன்ட்டுக்கு என்னெல்லாம் தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அசிஸ்ட் என்னது, சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, இதை பண்ணணும், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. யாரு,
ராயல் ஃபேமிலி சேர்ந்தவங்க. பெட்ரோ ஐ ரினவுன்சிங் த கிளைம் டு தி போர்ச்சுகல்ஸ் த்ரான் டிக்ளேர்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் பிரேசில். ஸோ பெட்ரோ ஒன் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போர்ச்சுகீஸுடைய இது பிரேசிலுடைய லிபரேஷன் இண்டிபெண்டன்ஸை வந்து டிக்ளேர் பண்ணுறாரு. அடுத்தது மான்ட்ரோ டாக்ட்ரின். இங்க டாக்ட்ரின் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, தட் இஸ் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்றோம். ஸோ மான்ட்ரோ டாக்ட்ரின் என்ன சொல்லுது, the fight for independence intensified when Napoleon fell in 1815. ஸோ 1815ல நெப்போலியனுடைய தோல்வி ஏற்படும் போது இந்த இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர போராட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. Some of the European kings wanted to help the king of Spain to crush the revolutionaries in the South American colonies. ஸோ ஒரு பக்கம் யூரோப்பியன் கிங்ஸ் இருப்பாங்க இல்லையா, இங்க அமெரிக்கான்றது நம்மளோட மேப்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கும், யூரோப் அப்படின்றது ரைட் சைட்ல இருக்கும், அட்லாண்டிக் ஓஷனுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்ல இருக்கும். ஸோ சில யூரோப்பியன் கிங்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சவுத் அமெரிக்கால இந்த சுதந்திர போராட்டத்தை வந்து அடக்கிறதுக்காக ஸ்பெயின் நாட்டுக்கு ராஜாக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரு? யூரோப்பியன் நாட்டை சார்ந்தவங்க. பட் மான்ட்ரோ த பிரசிடென்ட் ஆஃப் தி யூஎஸ்ஏ கேம் அப் வித் திஸ் ஃபேமஸ் மான்ட்ரோ டிக்ளரேஷன். ஸோ இவர் என்ன பண்ணாரு, மான்ட்ரோ அப்படிங்கிற பிரசிடென்ட், யூஎஸ்ஏ உடைய பிரசிடென்ட் என்ன பண்ணாரு, மான்ட்ரோ டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷனை கொண்டு வராரு. விச் டிக்ளேர் தட் இஃப் யூரோப்பியன்ஸ் இன்டர்ஃபேர் எனிவேர் இன் அமெரிக்கா நார்த் ஆர் சவுத் இட் வுட் அமௌண்ட் டு வேகிங் அ வார் அகேன்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இப்போ மான்ட்ரோ மாண்டோரோட என்ன ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் தான் நம்ம டாக்டர்னு சொல்றோம். ஒருவேளை சப்போஸ் அமெரிக்கா நாட்டில், அது நார்த் அமெரிக்காவா இருந்தாலும் சரி சவுத் அமெரிக்காவா இருந்தாலும் சரி, சப்போஸ் யாராவது யூரோப்பியன்ஸ் வந்து எங்களுடைய பிரச்சனைக்குள்ள நீங்க தலையிடுறீங்க அப்படின்னா நாங்க வந்து உங்க மேல போர் தொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. யாரு? மான்ட்ரோ அப்படிங்கிற ஒரு பிரசிடென்ட், யூஎஸ் நாட்டை சார்ந்த பிரசிடென்ட். திஸ் த்ரெட் ஃப்ரைட்டன் தி யூரோப்பியன் பவர். ஸோ இவர் சொன்ன இந்த விஷயம், இவர் சொல்றாரு இல்லையா, உங்க மேல நாங்க போர் எடுப்போம் அப்படிங்கிறது ஒரு பயம் உறுத்துற மாதிரியான விஷயம் இல்லையா, அது ஃப்ரைட்டன்ட்னா பயம். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை இவரோட டாக்டரின் பண்ணுச்சு. பை 1830 the whole of South America was free from European domination. ஸோ 1830 அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு யூரோப்பியன் நாட்டை சார்ந்த காலனிஸும் அமெரிக்கால இல்லாத மாதிரி, அதாவது முக்கியமா சவுத் அமெரிக்கால டோட்டலா வந்து ஃப்ரீ இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியா அது வந்து மாறிடுச்சு. Thus the US protected the South American republics from Europe. ஸோ இந்த US யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி அவங்கெல்லாம் யாரும் வந்து தலையிடாத மாதிரி சவுத் அமெரிக்காவை காப்பாத்தி விட்டுச்சு. யாரு? யூஎஸ். பட் தேர் வாஸ் நோ ஒன் டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் தி ப்ரொடெக்டர் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஆனா அவங்க இப்போ சவுத் அமெரிக்கால இருந்து யூரோப்பியன் டாமினேஷன்ஸ்லாம் போயிடுச்சு. ஆனா யார் இவங்களை காப்பாத்தினாங்களோ அவங்களே வந்து இப்போ இவங்களுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க சவுத் அமெரிக்காவை. ஸோ அதான் பாருங்க, நோ ஒன் டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் ப்ரொடெக்டர்ஸ். ஸோ காப்பாத்தினவங்களே இப்போ அவங்கள வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஸ்யூனிட்டி அமாங் லாட்டின் அமெரிக்கன் நேஷனலிஸ்ட்ஸ். இங்க லாட்டின் அமெரிக்கன்ஸ்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா, இங்க லாட்டின் அமெரிக்கா அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா லாட்டின் மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், அந்த நார்த் அமெரிக்காலும் இருக்கலாம் சவுத் அமெரிக்காவிலும் இருக்கலாம். ஸோ இங்க லாட்டின் அமெரிக்கா அப்படின்றது, சவுத் அமெரிக்கான்றது வேற, லாட்டின் அமெரிக்கான்னு எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய லாட்டின் பேசக்கூடிய மக்கள். இங்க லாட்டின் அப்படின்னா என்னன்னா ஸ்பானிஷ், போர்ச்சுகல், பிரெஞ்சு இதெல்லாம் பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லாட்டின் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்யூனிட்டி, அதாவது யூனிட்டி இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை வந்து ஏற்பட்டுருச்சு நேஷனலிஸ்ட்ல. ஸோ லாட்டின் அமெரிக்கன் நேஷனலிஸ்ட் ஃபாட் நாட் ஓன்லி ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் பட் ஆல்சோ ஈச் அதர். ஸோ ஸ்பெயின் நாட்டை எதிர்த்தோ போர்ச்சுகல் நாட்டை எதிர்த்தோ மட்டும் இவங்க சண்டை போடல, இவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. யாரு? லாட்டின் அமெரிக்கனுடைய மக்கள். இன் 1821 சென்ட்ரல் அமெரிக்கா seceded from Mexico. ஸோ இப்போ 1821ல என்ன ஆச்சு அப்படின்னா மெக்சிகோவை விட்டு இந்த சென்ட்ரல் அமெரிக்கா வெளியே வந்துருச்சு. லேட்டர் இன் 1839 சென்ட்ரல் அமெரிக்கா இட்செல்ஃப் ஸ்பிளிட் இன்டு 5 ரிப்பப்ளிக்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே சென்ட்ரல் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, லாட்டின் அமெரிக்காலாம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நார்த் அமெரிக்கா, அதாவது ஜியாகிரபிக்கலி நம்ம எடுத்துக்கிட்டா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கான்னு சொல்கிறோம். சென்ட்ரல் அமெரிக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்கா இடையில இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து சென்ட்ரல் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே லாட்டின் அமெரிக்கா அப்படின்றது லாட்டின் மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அமெரிக்கா. ஸோ அவ்வளோதான். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்கே மறுபடியும் என்ன ஆச்சு, சென்ட்ரல் அமெரிக்காவை விட்டு மெக்சிகோ வெளியே வர ஆரம்பிச்சுட்டு 1821ல. 1839ல என்ன ஆகுதுன்னா இந்த சென்ட்ரல் அமெரிக்காவே வந்து 5 ரிப்பப்ளிக்ஸாக பிரிஞ்சிச்சு, 5 தனித்தனி நாடுகளாக பிரிஞ்சு போச்சு. அந்த 5 நாடுகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோஸ்டாரிக்கா, எல் சால்வேடர்,
குவாட்டிமெலா, ஹாண்டுரஸ் அண்ட் நிக்காரகுவே. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. உருகுவே ஸ்பிளிட் ஃப்ரம் பிரேசில் அப்படிங்கிற அந்த இதுலேருந்து உருகுவே அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியும் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு 1828. இன் 1830 வெனிசுலா அண்ட் ஈக்வேடர் seceded from கிராண்ட் கொலம்பியா. ஸோ கிராண்ட் கொலம்பியா கிட்ட இருந்து வெனிசுலாவும் ஈக்வேடரும் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்க. இந்த ரிப்பப்ளிக் கிரியேட்டட் பை பொலிவர். ஸோ இந்த கொலம்பியாவை யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா பொலிவர் அப்படிங்கிறவங்க கிரியேட் பண்ண ஒரு ரிப்பப்ளிக் தான் வந்து கொலம்பியா. ஸோ இதுல இருந்து வெனிசுலாவும் ஈக்வேடரும் வெளியே வந்துட்டாங்க. யூஎஸ் இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட். இங்கே இம்பீரியல் அப்படின்றது ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேலே ஆட்சி செலுத்துறது, தட் இஸ் இம்பீரியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஎஸ் உடைய இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா அதான் அந்த வேர்ல்டு வார் டைமில் அட் தி டான் ஆஃப் தி 20th century. இங்கே டான் அப்படின்னா என்னென்னா சன்ரைஸ், டஸ்க்குன்னா சன் செட்டு, அதாவது விடியற் காலை சொல்கிறத டான் சொல்கிறோம். அப்போ 20th century விடியல், அதாவது பிகினிங், அந்த 20th century பிகினிங்ஸில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆக்குபைடு கியூபா அண்ட் பியர்ட்டோரிக்கா. கியூபா, பியர்ட்டோரிக்கா அப்படிங்கிற 2 கண்ட்ரியை வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருச்சு, தன்னுடைய இம்பீரியல் இதில் கொண்டு வந்துட்டாங்க. ஆஃப்டர் டிஃபீட்டிங் த ஸ்பானிஷ் இன் 1898. ஸோ அதுக்கு முன்னாடி யாரோட கண்ட்ரோலில் கியூபாவும் பியர்ட்டோரிக்காவும் இருந்துச்சுன்னு பார்த்தா ஸ்பெயினோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஸோ அவங்க கிட்ட இருந்து அவங்கள தோக்கடிச்சு 1898 கியூபாவையும் பியர்ட்டோரிக்காவையும் இவங்க யூஎஸ் உடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஃப்ரம் 1898 to 1902 கியூபா வாஸ் அண்டர் யூஎஸ் மிலிட்ரி ரூல். ஸோ இந்த 4 வருஷம் 1898 1902 4 வருஷமும் கியூபா என்ன பண்ணுச்சுன்னா யூஎஸ் உடைய மிலிட்ரி ரூல்ல இருந்தது. when the Americans finally left, they retained a naval station in Cuba. ஸோ இப்போ 4 வருஷம் கழிச்சு அவங்க என்ன பண்ணாங்க, அமெரிக்கா கியூபாவை விட்டு வெளியே போயிட்டாங்க. போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேவல் ஸ்டேஷன், அதாவது நேவல்ன்றது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த கடலில் வந்து பாதுகாப்பு இது பண்ணுறது அந்த நேவல் ஸ்டேஷன். ஸோ அந்த நேவல் ஸ்டேஷனை அங்கேயே விட்டுட்டு போயிடறாங்க. கியூபாவில் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது அந்த நேவல் கண்ட்ரோல். The US also retained its right to intervene in Cuban internal affairs. ஸோ அது மட்டும் இல்லாமல் கியூபாவில் ஒருவேளை இன்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ஆட்சி அந்த எல்லாமே இருக்கு இல்லையா, ஃபைனான்ஷியல் விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதுலெல்லாம் தலையிடக்கூடிய உரிமை வந்து யூஎஸ்க்கு இருக்கு அப்படின்றதையும் விட்டுட்டு போகிறாங்க. பிரசிடென்ட் தியோடோர் Roosevelt's attitude to Latin American countries was summed up in the words. ஸோ இந்த பிரசிடென்ட் தியோடோருக்கு லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, அவங்கள இவர் எப்படி மதிச்சறியல, அவங்கள வந்து எப்படி இவர் இது பண்ணுறாரு, அந்த லாட்டின் அமெரிக்கன்ஸ் மேலே இவருடைய கருத்து என்ன அப்படின்றத ஸ்பீக் சாஃப்ட்லி அண்ட் கேரி அ பிக் ஸ்டிக். பொறுமையாக பேசு, பெரிய கட்டையை கையில் வச்சுக்கோ. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோட தான் வந்து லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் மேலே இந்த பிரசிடென்ட் தியோடோருக்கு இருந்தது. த மாண்ட்ரே டாக்ட்ரின் ஹேட் பேட் யூரோப்பியன் இன்டர்ஃபியரிங் இன் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி அமெரிக்கன் காண்டினென்ட். ஸோ மாண்ட்ரோ டாக்ட்ரின் ஏற்கனவே நம்ம படித்தோம். அதாவது சப்போஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்குள்ளே யாராவது இந்த லாட்டின் அமெரிக்கா பிரச்சனையில் வந்து தலையிட்டீங்கன்னா நாங்கள் வந்து போர் தொடுக்க வேண்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லுச்சு இல்லையா. ஸோ அதுதான் வந்து மாண்ட்ரோ டாக்ட்ரின் சொல்கிறோம். ஸோ அந்த மாண்ட்ரோ டாக்ட்ரினால அமெரிக்கன் காண்டினென்ட்ல எந்த ஒரு பிரச்சனைனாலும் மற்ற நாடுகள் வந்து தலையிடுறத வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய விஷயமா இருந்தது. ரூசோவெல்ட் மேட் அன் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் டு தி டாக்ட்ரின் இன் 1904. ஸோ 1904 ரூசோவெல்ட் என்ன பண்றாருன்னா அந்த மாண்ட்ரோ டாக்ட்ரின்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராரு. இங்க அமெண்ட்மெண்ட்ன்றது சேஞ்சஸ். ஸோ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராரு 1904. It authorized US intervention in Latin America in order to maintain order. ஸோ இதுல என்ன கொண்டு வராங்க அப்படின்னா லாட்டின் அமெரிக்காவோட பிரச்சனைகள், லாட்டின் அமெரிக்காவுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் யூஎஸ் வந்து தலையிடக்கூடிய ஒரு அத்தாரிட்டி யூஎஸ்க்கு இருக்கு அப்படின்ற ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டு வராரு ரூசோவெல்ட் 1904. இன் ஆர்டர் டு எதுக்காக அப்படின்னா அமைதியை கொண்டு வரதுக்காக அப்படிங்கிற விஷயத்த அதில் சொல்றாரு. ஆஃப்டர் எஃபெக்டிங் திஸ் அமெண்ட்மெண்ட் the US became the dominant influence not only politically but also in economics. ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்த உடனே யூஎஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த கியூபா மேலே அவங்களோட டாமினன்ஸ் வந்து அதிகப்படுத்திடுச்சு. ஸோ டாமினன்ஸ் எதுலெல்லாம் வந்து இவங்க அவங்களோட இதில் வந்து தலையிடுறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கலியாகவும் தலையிடுறாங்க, எக்கனாமிக்ஸில் ஃபைனான்ஷியல் விஷயங்களாகவும் கூட கியூபா நாட்டு மேலே இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்துச்சு, டாமினேஷன் இருந்துகிட்டே இருந்தது. இவங்க தான் வந்து எல்லாமே இவங்க தான் டிசைட் பண்ணுறதுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. கிரேட் டிப்ரெஷன் இன் சவுத் அமெரிக்கா. ஸோ சவுத் அமெரிக்காவில் ஏற்பட்ட ஒரு பெரிய டிப்ரெஷன் என்ன, கஷ்டங்கள் என்ன, துயரங்கள் என்ன அப்படின்னா the situation created by the Great Depression made it
impossible for oligarchic regimes to accommodate the rising expectation of several assertive groups. ஸோ அங்கே அந்த வேர்ல்டு வாரில் சமயத்தில் நடந்துட்டு இருந்த அந்த பிரச்சனைகளுக்காக என்ன ஆச்சு அப்படின்னா அங்கங்கே சில குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்கே அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தேவைகளோட இருக்கக்கூடிய குரூப்ஸ் வந்து அங்கங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன் மெக்சிகோ தேர் வாஸ் வயலண்ட் சோஷியல் ப்ரொடெஸ்ட் இன்வால்விங் டிஸ்சாட்டிஸ்ஃபைடு செக்மெண்ட்ஸ் ஆஃப் தி oligarchy, மிடில் கிளாஸ் இன்டெலெக்சுவல்ஸ் அண்ட் பீசன்ட் கம்யூனிட்டிஸ். ஸோ மெக்சிகோவில் குறிப்பிட்டு சொல்லும்போது அந்த ப்ரொட்டஸ்ட்ன்றது போராட்டம். ஸோ சோஷியல் ப்ரொட்டஸ்ட்னா பப்ளிக் எல்லாம் சேர்ந்துட்டு போராட்டம் செய்யும்ல, அது ரொம்ப வயலண்ட்டாக ரொம்பவே வயலண்ட்டாக இருந்தது. ஸோ அதில் என்னெல்லாம் இருந்தது, ஏன் எல்லாம் எதுக்கெல்லாம் அது பண்ணுறாங்க அப்படின்னா oligarchy, மிடில் கிளாஸோட இன்டெலெக்சுவல்ஸ்க்காக, தென் பீசன்ட்னா இங்கே ஃபார்மர்ஸ் சொல்லுவாங்களா, ஸோ பீசன்ஸோட கம்யூனிட்டிஸ். ஸோ அந்தந்த கிளாஸ் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எல்லா விஷயங்களுக்காகவும் போராடுறாங்க. எல்ஸ்வேர் எலக்டோரல் ரிஃபார்ம் எனேபிள்ட் நியூவர் சோஷியல் குரூப்ஸ் டு ஆப்டைன் பொலிட்டிக்கல் பவர் த்ரூ தி பேலட் பாக்ஸ். ஸோ இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் இந்த மாதிரி அங்கங்கே குரூப் எல்லாம் சேர்த்துக்கிட்டு சோஷியல் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பேலட் பாக்ஸ்ன்றது இங்கே ஓட்டு போடுவோம் இல்லையா, அந்த பாக்ஸ் தான் பேலட் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அங்கங்கே புதுசாக சோஷியல் குரூப் எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டு இந்த மாதிரி நம்ம பொலிட்டிக்கல் பவரை வந்து பிடிக்கிறதுக்காக, ஆட்சி பிடிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு இந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரியில். I hope you understand well. We will see the part 2 conclusion next part.